வீட்டில் அடிக்கடி ஆணி அடிக்கிறது நல்லது இல்லைங்க. இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. தேவைக்கு ஆணி அடித்தா ஓகே தான். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த ப்ராடக்ட் ஓகே தான். நான் லோக்கல் ஷாப்பில் ஒரு பீஸ் 15 ரூபா கொடுத்து வாங்கினேன். என்ன மாதிரி ஆணி அடிக்க பயப்படுறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஓகே சொல்யூஷன் தாங்க. தயிர் உரை இப்படி ஊற்றி பாருங்கள். தயிர் நல்லா கெட்டியாக வரும். பாலை காய வச்சு ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றிக்கணும். மாவு ஜல்லடை இல்லைனா இந்த மாதிரி ரெடிமேடாக ஜல்லித்தட்டு கிடைக்கும். போட்டு மூடினா ஆடை நல்லா கோர்த்துக்கும். பாலை லைட்டாக ஆற வச்சு வெதுன்னு இருக்கும்போது கொஞ்சம் ஆடைக்குள்ளே கைவிட்டு ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்குள்ளே தயிர் கொஞ்சமாக விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆடை களையக்கூடாது. அடுத்த நாள் பாருங்கள், நல்லா கெட்டி தயிராக சூப்பராக ரெடியாக இருக்கும். நம்ம என்ன தான் பார்த்து தண்ணியை அளவாக வச்சாலும் விசில் வரும்போது தண்ணி வெளியில் தெரிக்கும். நம்ம எல்லா வீட்லேயும் சாலு தவளை எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரிங்கு வச்சுருப்போம்ல. குக்கர் மூடிக்கு மேலே அதை வச்சுட்டா தண்ணி எல்லாம் அந்த ரிங்குக்குள்ளேயே நின்றுக்கும். நம்ம சமைக்கும் போது அங்கே இங்கேன்னு வணக்கிற கரண்டியை வச்சுருவோம். அடுப்புக்கு மேலே ஒரு தட்டை வச்சு கரண்டியை தட்டுக்கு மேலே வச்சா துடைக்கிற வேலை மிச்சங்க.